வந்து தங்க போற உங்க தங்கச்சி புருஷன் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கு. அத நீங்க திருடணும். நான் 10 நாளா இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். இந்த போட்டோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்குதான், ஜாக்கிரதை. என்ன நடந்துச்சு? என்னென்னலாம் நம்ம நடந்ததுன்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றாங்களே, எப்படி? ஹலோ, என்னாச்சு? அப்படியா? தனியா வந்திருக்காரா? அப்படியா? சரி, மேல அனுப்பு. Come in. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ஜோஷி, வாங்க. உட்காருங்க. தேங்க் யூ மேம். How do you feel மேடம்? குட் நவ். Thank God. சாரி, ஏன் மேடம்? அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். எது, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்த விஷயத்த சொல்றீங்களா? ஆமா. ஐயோ, பயங்கர ஷாக் எனக்கு. போன்ல ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க சவுண்டே இல்லை. நான் பயந்தே போயிட்டேன். வீட்டில் பேய் இருக்குன்னு நான் சொன்னதுனால உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பதறி அடிச்சு நான் ஓடி வந்து பார்த்தா நீங்க போன் கிட்டே மயங்கி விழுந்து கிடக்குறீங்க. நெத்தியில பின்மண்டையிலலாம் ஒரே ரத்தம். நான் பேய் இருக்குன்னு சொன்னதுனால நீங்க பயந்துட்டீங்களா மேடம்? இல்ல, பின்ன நீங்களே பேயா நின்னுட்டு இருந்தீங்க. என்ன சிரிக்கிறீங்க? அந்த டாக்டரும் இப்பதான் உங்க விஷயத்தை பத்தி சொன்னாரு, நீங்களும் அதே சொல்றீங்களா? அதான் சிரிக்கிறேன். என்ன சொன்னாரு? இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. என்ன ஜோஷி இது? எனக்கு மூளையில ஏதோ ப்ராப்ளம்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஆமா மேடம், உங்களுக்கு மூளையில ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? இந்த ஃபைலையும் பாருங்க. அசிட்டோகோலின் ப்ராப்ளமா? ஆமா மேடம், நம்ம மூளையில கோடிக்கணக்கான நியூரான்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கை கோர்த்துக்கிட்டு கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் நடுவுல ஒரு வகையான திரவம் சுரக்கிறதுனால நியூரான்கள் அந்த திரவத்தின் மூலமா செய்திகளை பரிமாறிக்குது. அந்த அற்புத திரவத்தின் பேர் தான் அசிட்டோகோலின். அந்த அசிட்டோகோலினுக்கும் எனக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு மேடம். என்னது? இந்த அசிட்டோகோலின் திரவம் நியூரானுங்களுக்கு மத்தியில காஞ்சி போகாம ஈரத்தோட இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனோட மெமரி பவரும் பக்காவா இருக்கும். காஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி ஆட்டம் காட்ட ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நடக்காத பல சம்பவங்களை நடந்ததா மூளையில பதிவாக்க ஆரம்பிக்கும். இது செகண்ட் ஸ்டேஜ். மொத்தமா நம்ம யாருன்னே தெரியாம போய் மென்டலாகி உக்காந்துருப்போம். இது ஃபைனல் ஸ்டேஜ். அப்படின்னா இப்ப எனக்கு இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜா? ஆமா மேடம். எங்க வீட்ல யார்கிட்டயோ இந்த விஷயத்தை பத்தி டாக்டர் சொல்லலையே. நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்? சுகர் அதிகமா இருக்கிறவங்க அப்பா, பிபி எக்கச்சக்கமா இருக்கிறவங்க அம்மா, இவங்களுக்கெல்லாம் நீங்க தான் வாழ்வாதாரம். அவங்க மனசு கஷ்டப்பட வேணான்னு நான் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ ஜோஷி. நீங்க இந்த விஷயத்தை மறைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலேயே என்னோட கேரியர் பாழ போயிட்டு இருக்கோம். ஆமா மேடம். பீயிங் an IAS ஆஃபீஸர், யூ ஆர் இன் a superior போஸ்ட். சிஎம் பக்கத்தில் நிற்கிறவங்க நீங்க மென்டல் பேஷண்ட் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சா அது ஒரு இஷ்யூ ஆயிடும்.
ஆமா ஜோஷி, அவமானம். இந்த வியாதி இருக்கிறதுனாலதான் நானும் லாவண்யாவும் அந்த வீட்டுக்கு போன மாதிரியும், அவளை அங்க யாரோ கடத்தின மாதிரியும், யாரோ என்ன ஃபைல் கேட்டு மிரட்டின மாதிரியும், நீங்க என்கொயரிக்கு வந்த மாதிரியும், கடைசியில எல்லாம் பேய் மாதிரினோ ஏடா கூடமா கனவுகள் வந்ததா? அது கனவுகள் இல்ல மேடம், இலூஷன்ஸ். illusions. என்ன மேடம்? எஸ், illusionsனு வாயில வார்த்தை வந்தாலும் நடந்த எதையும் அது நடக்கலைன்னு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். நல்ல நியூராலஜிஸ்ட் கிட்ட போலாமா? உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது நியூராலஜிஸ்ட் கிட்ட இல்ல மேடம், பின்ன பயோமெடிக்கல் சயின்டிஸ்டோட ஹெல்ப் வேணும் மேடம். வாட் யூ மீன்? ஆமா மேடம், நியூரான்களுக்கு மத்தியில் இருக்கிற அசிட்டோகாலின் காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு நம்ம நாட்டில் மெடிசன்ஸ் இருக்கு. காஞ்சி போன பின்னாடி நம்மளை காப்பாத்துறதுக்கு மெடிசன்ஸ் இல்லையா மேடம்? இங்க இல்லைன்னா ஃபாரின்ல இருக்கோம்ல. இருக்கும் மேடம். பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவங்க தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நமக்காக இந்த மெடிசின்ஸை தயார் பண்ணி கொடுப்பாங்க. நிஜமாவா? ஆமா மேடம், ஃபாரின்ல இருக்கிற யாராவது உங்க ஃப்ரெண்டு கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ரகசியமா அங்க மருந்து வாங்க முடியாது. ஆமா மேடம், நம்ம மரியாதை விட்டு நம்ம மென்டல்னு ஊரு முழுக்க தெரியற மாதிரி ரிப்போர்ட்டை தூக்கிட்டு போய் மெடிசன் வாங்க முடியாது இல்லையா? ஆமா ஜோஷி, நம்ம மரியாதை நமக்கு முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இதே மாதிரி நிலைமை வந்தது. அப்போ ஒரு விஷயம் பண்ணாரு, அது உங்களுக்கும் சூட் ஆகும். என்னது? அவருக்கு மெடிசன் தேவைப்பட்டுச்சு. அது ஃபாரின்ல தான் கிடைக்கும். அங்கே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிசன் வாங்க முடியாது. ஃபாரின்ல இருக்கிற ஒரு நண்பருக்கு இங்கே ஒரு வேலை ஆக வேண்டி இருந்தது. இவர் அவர்கிட்ட உன் வேலையை நான் பண்ணணும்னா என் வேலையை நீ பண்ணி கொடுன்னு ஒரு லாக் வச்சுட்டாரு. அதே மாதிரி ஒரு லாக் நீங்க வச்சீங்கன்னா குணமாகலாம். ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ, எஸ் சார், வரேன் சார். மேடம், கமிஷனர் கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன், அப்புறமா பேசலாம். ஓகே ஜோஷி, கேரி ஆன். இந்தாங்க மேடம் உங்க ஃபோன். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இது என் ஃபோன் தானே? ஆமா மேடம், அந்த வீட்ல வச்சு உங்ககிட்ட யாரோ வாங்கிட்டு போனதா சொன்னீங்க. ஆமா. அதே வீட்ல கீழே பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்க, சைலண்ட்ல இருந்திருக்கு. நிறைய மிஸ் கால்ஸ் இருக்கு, பாருங்க. இது ஒரு விதமான புது வியாதி தான் போல இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க மேடம். யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. வெளியில யார்கிட்டயாவது நான் மென்டல்னு சொல்வேனா? அதான் மேடம், அப்ப நான் கிளம்புறேன். வரேன். அபிஷேக் நிறைய வாட்டி பண்ணிருக்கானே, என்ன விஷயமா இருக்கும்? தான் ஃபோன் பேசுது. ஜாக்கிரதையா பேசி இங்க வர வைக்கணும், புரியுதா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசு. ஹலோ அபிஷேக் மேடம். உன் கால்ஸ் நிறைய வந்திருக்கே. ஆமா மேடம், 2 நாளா ட்ரை பண்றேன் மேடம். ஓ, போனை எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே மேடம். என்ன விஷயம்? அந்த ஆளு பசுபதி எடுத்து விக்கிறாராமா? தெரியல மேடம். என்ன தெரியலங்கிற? அந்த வெளிநாட்டு பார்ட்டி அவங்க இயக்கத்தை சேர்ந்த இங்க இருக்கிற பையனை பசுபதி ஊருக்கு அனுப்புனாங்கல்ல. அவன் போகும்போது கூடவே அவன் லவ்வரையும் கூட்டிட்டு போயிட்டான் மேடம். அந்த மாதிரி இடத்துக்கு யாராவது லவ்வரை கூட்டிட்டு போவாங்களா? போக கூடாது, கூட்டிட்டு போயிட்டான். பசுபதி கிட்ட மாட்டிக்கிட்டான்.
உடனே அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு இவனும் தற்கொலை பண்ணிட்டானா மேடம். அவங்க எல்லாம் அப்படிதான். சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஏன் மேடம்? கொஞ்சம் எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாமா? என்ன மேடம் பேசணும்? மேலிடத்துக்கு ஃபோன் போட்டு எனக்கு கொஞ்சம் உதவி வேணும்னு சொல்ல. உதவியா? ஆமா, என்ன உதவின்னு கேட்க மாட்டியா? நேரடியா வரீங்களா மேடம்? எங்க வரணும்? என்னடா இப்படி திடீர்னு உதச்சிட்ட? 15 நாளா பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு அடி கூட அடிக்காம பிரியாணி வாங்கி கொடுத்து பீர் வாங்கி கொடுத்து சின்ன பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறேன். உங்க மேலிடம் யாருன்னு என்ன சொன்னான்னு கேளு. என்னடா சொன்ன? மேடம் எங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க சார். ஏய், எந்திரிச்சிங்க வா. இப்ப சொல்லு. மேடம் எங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க சார். உங்க ஊர் அட்ரஸை கொடுத்தாங்க. அந்த ஊர் மண்ணை சாம்பிள் எடுத்துட்டு வர சொன்னாங்க. உடனே நான் ஒரு டீமோட பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலோட கல்வெட்டை ஆராய்ச்சி பண்றதுக்கு வர மாதிரி அங்க வந்தேன் சார். உங்க ஊர் மண்ணை சாம்பிள் எடுத்தேன். அதை டெஸ்ட் பண்ணி அதோட ரிப்போர்ட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் சார். அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. வேற எந்த மேலிடமும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்படி அந்த அம்மா உன்னை மேலிடத்துக்கிட்ட பேச சொல்லிச்சு? இது வரைக்கும் நீ சொல்லாத இன்னொரு விஷயமும் அவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? பசுபதி நிலத்தை விற்கிறேன்னு சொன்னாரான்னு கேட்டாங்க. அப்படின்னா வெவ்வேறு ஆளுங்க மூலமா இவரோட 76 ஏக்கர் நிலத்தை விலைக்கு கேட்டதுல அவங்களுக்கும் பங்குண்டா? இருக்கலாம் சார். கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கலன்னு உடனே எங்க 2 பேரையும் நரபலி கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டு எங்க ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் அக்யூசேஷன் எடுத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு IAS ஆஃபீஸரை கையில் வச்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆமா சார். யார் அந்த மேலிடம்? நீ அந்த பூமியில உண்மையிலே என்ன இருக்குன்னு இது வரைக்கும் சொல்லல. அதான் சொன்னனே சார். என்ன சொன்ன? அதான் என் பூமிக்கு கீழே இம்பால்னு செயற்கை தங்க இருக்குன்னு சொன்னானே. அவன் நம்ம கிட்ட போய் சொல்றான்டா. பொய் இல்ல சார், உண்மை. டேய் அபிஷேக், ஏந்திரிச்சு வந்து அடிச்சேன்னு வச்சுக்கோ, மோகரை எல்லாம் பிஞ்சிக்கும். வாய் முடி சுமாரா. நம்ம பூமியில செயற்கை தங்கம் இல்லையா? செயற்கை தங்கம்னு ஒண்ணு பூமிக்கு அடியில கிடையாது. இண்டியம் பல்லாடியம்னு 2 வெள்ளை உலோகத்தை குறிப்பிட்ட விகிதத்துல கலந்து அந்த கலவைய குறிப்பிட்ட வெப்பத்துல உருக்குனா இம்பால்னு ஒரு செயற்கை தங்கம் கிடைக்கும். அது தங்கம் மாதிரி இருக்கும், ஆனா வளைக்கெல்லாம் முடியாது. கரெக்டாடா? ஆமா சார். ஒன்னுடுவ உன்னை ராஸ்கல். டேய், மறுபடியும் என்னை முட்டாளாக்க பாக்குறியா? நேத்து வரைக்கும் என் பூமிக்கு அடியில செயற்கை தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ அது பொய்ன்னு தெரியுது. உண்மையிலேயே எங்க பூமிக்கு அடியில என்னடா இருக்கு சொல்லுடா. இப்ப நீ பேசல, என் தம்பி பிடிச்சு வச்சிருக்கிற உன் ஃபேமிலிய சுட்டு கொல்ல சொல்லிடு. உண்மையிலேயே எங்க பூமிக்கு அடியில என்னடா இருக்கு சொல்றா. அணு உலை இருக்கு சார். அணு உலையா? ஆமா சார். 200 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு விஞ்ஞானிகள் 4-5 பேரு ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கப்பல்ல வந்தவங்க. ஓரமா இருந்த ஒரு கிராமத்துல அவங்க ஆராய்ச்சி பண்ண அணு உலை சம்பந்தமான கட்டுமான பணிகளை செஞ்சாங்க. அது கதிரியக்க செயல்பாடுகளை அதிகப்படியா உருவாக்கவும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி பூமியில குழி தோண்டி புதைச்சிட்டாங்க சார். அந்த அணு உலை உங்க பூமிக்கு அடியில இருக்கிறதுனாலதான் அந்த அனல். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? பக்கத்தூர்ல இருக்கிற பாழடைஞ்ச கோயிலை நான் ஆராய்ச்சி பண்ணும் போது கீழே நிறைய செல்லரிப்புகளை கவனிச்சேன். அந்த மாதிரியான செல்லரிப்புகள் கதிரியக்கத்தால மட்டும்தான் சாத்தியம்னு எனக்கு தெரிஞ்சது. அப்பதான் அதை பத்தின ஆராய்ச்சியில நான் இறங்கினேன். அப்போ வெளிநாட்டுல இருக்கிற என் நண்பன் ஒருத்தன் அங்க இருக்கிற லைப்ரரியில
200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல அணு உலை ஆராய்ச்சி செஞ்சதா தகவல் இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னோட ஆராய்ச்சியில சாரோட நிலத்துக்கு கீழே தான் அந்த அணு உலை இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அணுவுல புதைக்கப்பட்டிருந்ததுன்னா ஏகப்பட்ட கதிரியக்கம் ஏற்பட்டு புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பூமியா தானே ஆயிருக்கும். ஆமா சார், ஒரு சிகரெட்ல வரக்கூடிய புகை அளவுக்கு கதிரலை வெளியில வந்தா 40 மைல் சுற்றளவுக்கு மக்கள் யாருமே வசிக்க முடியாது. அப்படின்னா இவங்க ஊர் முழுக்க கிரீனரியா தானே இருக்கு. பச்சை பசேல்னு இருக்கிற ஊரை பத்தி மறுபடியும் பொய் தகவலை சொல்றியா? இரு பசுபதி, அவன் உண்மையதான் சொல்றான். டேய், கதிர் இயக்கத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த அணு உலைக்கு ஏதாச்சும் பாதுகாப்பு இருக்கா? ஆமா சார், என்ன பாதுகாப்பு இருக்கு? அணு உலைகளை சுத்தியும் காங்கிரீட் போட்டு மொத்தமா பூசி அடக்கம் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல 100 அடி ஆழத்துல ஒரு சின்ன சவப்பெட்டி மாதிரி 76 ஏக்கர் கடையில பெரிய பழைய அணு உலை மறைஞ்சு கிடக்கு சார். என்னடா யோசிக்கிற? இவன் மறுபடியும் நம்மள குழப்பறானா? இல்ல, இந்த விஷயத்துல அந்த ஐஏஎஸ் அம்மாவோட ஹெல்ப் இவங்களுக்கு என்னன்னு யோசிக்கிறேன். அந்த அம்மா வந்துருச்சு. இப்ப நம்ம பேசின எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட பேசக்கூடாது. மீறி பேசுன உன் மனைவி குழந்தைங்க கதை முடிஞ்சிடும். புரிஞ்சுதா? நீ ஏதாச்சும் போன் பண்ணோம்னா உன் போன்ல இருந்தா பண்ணணும். அந்த போனை கொடு. இந்த புடி, இவன் என்ன பண்ணணும்னு கரெக்டா சொல்லு. இவன் எதுவும் பண்ண வேணாம். அந்த அம்மாக்கு கரெக்டா கீ கொடுத்துருக்கேன், அவங்களே பண்ணுவாங்க. போய் தரடா, நீ போய் அங்க ஒளிஞ்சுக்கோ. உள்ள வாங்க மேடம். அபிஷேக், அந்த சுபாஷுக்கு போனை போடு. எதுக்கு மேடம்? போடுன்னு சொல்றல்ல, போடு. எஸ் அபிஷேக். கல்பனா மேடம் பேசணுமா? கூட சுபாஷ், சொல்லுங்க மேடம். நீங்க கேட்ட மாதிரி பூமிக்கடியில 10 மாடி பில்டிங் கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கலையா? பிஏ சொன்னாரு. பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க மேடம். ஏன் லெவல்ல நான் வாங்கின பணத்துக்கு நான் சைன் போட்டு கொடுத்துருவேன். ஆனா சிஎம் கையெழுத்து போடணும்னா அவர் பிஏவுக்கு நாம ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் மேடம்? அவங்க ரிலேஷன் ஒருத்தருக்கு எஸ்ட்ரோகோலின் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் வந்திருக்கு. அதை வெளிநாட்டுல தான் சால்வ் பண்ண முடியுமா? நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியல. நான் உங்க நாட்டுக்கு வர்றேன், அப்போ நேர்ல பேசிக்கலாம். சரி வாங்க. சபாஷ். ஜோஷி, நீங்க? நானே தான் மேடம். நீங்க ஒரு பொறுப்பான ஐஏஎஸ் ஆபீசரா இருந்துகிட்டு பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா மேடம்? இல்ல, அது அது வந்து எவ்வளவு மேடம் பணம் கொடுத்தாங்க? 50 லட்சம் கொடுத்தாங்க. ஒரு கிராமத்துல பூமிக்கு அடியில 10 மாடி கட்டடம் கட்டுறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு உங்களுக்கு புரியலையே மேடம்? இல்ல, அதுக்கு தான் இவன் கிட்ட சாயில் ரிசர்ச் பண்ண சொல்லியிருந்தேன். நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தாரே. ஏன் மேடம், நல்லா இருக்கிற கிராமத்து மண்ல 10 மாடி கட்டுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு எதுக்கு 50 லட்சம் லஞ்சம் கொடுக்கறாங்க? அது பசுபதி இடத்த விற்க மாட்டேங்கிறாரு. வாங்குறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணணும்னு சொன்னாங்க. எங்க நிலத்துல இருக்கிற அணு உலைய பத்தி கடைசி வரைக்கும் இவங்களுக்கு சொல்லவே இல்லையா? அணு உலையா? சொல்றான். ஆமா மேடம். ஆமா மேடம். அணுவுல இருக்கிற அந்த பூமியை 100 அடிக்கு மேல தோன்ற பர்மிஷன் தான் இவங்க கேட்டிருக்காங்க. கேவலம் ஒரு சிகரெட் பிடிச்சா வர புகை அளவுக்கு கதிர் வச்சு வெளியில வந்தாலே 40 மைல் சுத்தளவுக்கு நாசமாகும்னா, அவ்வளவு பெரிய அணுவுல இவங்க இடிச்சாங்கன்னா எவ்வளவு கதிர் வச்சு வெளியில வரும், எவ்வளவு நாசமாகும், எவ்வளவு பேர் சாவாங்க. அதானடா உங்க பிளான்? சொல்றான். ஆமா சார். என் தங்கச்சி புருஷன் நல்லா சம்பாதிக்கிறாரு.
அவ வீடு வீடா வாங்குறா. நாமளும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த வேலையை பண்ணிட்டேன். அது இப்படி ஆயிடுச்சே. எனக்கு இவங்க பணமும் வேண்டாம், கெட்ட பேரும் வேண்டாம். தெரியாம பண்ணிட்டேன். ச்சே, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை இப்படி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரணும்னு தான் அசிட்டோகோலின் நாடகமே நான் ஆடினேன். நாடகமா? ஆமா, நீங்க பைத்தியம் இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. டேய், அந்த அணு உலையை வெடிக்க வைக்க அந்த சுபாஷ் போட்ட பிளானுக்கு நீ, அந்த செத்து போன ஆகாஷ், இந்த மாதிரி எத்தனை பேர் ஒர்க் பண்றீங்க? நாங்க 2 பேர் மட்டும்தான் சார். சுபாஷ்க்கு லீடர் யார்? சுபாஷ் தான் லீடர். அவரோடது ஒரு இயக்கம். அது கூலிக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும். அவனை எப்படி அரெஸ்ட் பண்ண போறோம்? ஹாய் அபிஷேக்.